வெல்கம் டு பணியும் வைப்பும். ரயில்வே கான்ஸ்டபிள் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. இதுல 9th மார்ச் 2025 3 ஷிஃப்ட்லுமே ஜிஎஸ் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா, வாட் இஸ் அ ஹைட் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட்? மவுண்ட் எவரெஸ்ட்னா ரொம்ப ஃபேக்சுவல் ஜியோகிராஃபி பேஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. வாட் வாஸ் ரவிசங்கர் ஃபேமஸ் ஃபார்? இவர் வந்து சித்தார் பிளேயர். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கே வச்சு வந்து அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஸ்ட்ராட்டஜிக்கல ஃபேமஸான வந்து ஆர்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வென் வாஸ் த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் லான்ச்? இதெல்லாம் என்ன மாடர்ன் இந்தியால ஒரு சிம்பிளான கொஸ்டின். 1925 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பாரு மகாத்மா காந்தி. அடுத்து வாட் வாஸ் கம்யூனல் அவார்ட் மீன் ஃபார்? இது என்ன மாடர்ன் இந்தியா பேஸ்ட் கொஸ்டின். செப்பரேட் எலிட்டரேட் ஃபார் வந்து தலித், உங்களுக்காக வந்து தனியாக கிரியேட் பண்ணப்பட்டதான் வந்து கம்யூனல் அவார்ட். அடுத்து ஹூ ரோட் த ஃபேமஸ் பிளே வந்து முத்திர ராக்ஷா? இது வந்து ஏன்ஷியன் இந்தியாவோட கொஸ்டின். அதுவும் பர்டிகுலரா வந்து ஏன்ஷியன் வந்து புக்ஸ் அண்ட் ஆதுன்னு சொல்லிட்டு ஒரு தனி சாப்டர் இருக்கும். அதுல இருந்து கேட்டுக்கங்க. ஆன்சர் விஷாகா தட்டம். அடுத்து விச் விட்டமின்ஸ் ஆர் ஃபேட் சாலிபிள்? விட்டமின்ஸ் வந்து ரெண்டு டைப்பா வந்து பிரிப்பாங்க. ஒன்னு வந்து ஃபேட் சாலிபிள், இன்னொன்னு வாட்டர் சாலிபிள். ஃபேட் சாலிபிள் ஏடி இகே அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் சாலிபிள் வந்து பிஎன்சி. இந்த ஏடிஇகேக்கு வந்து ஏடிஎம்கே வந்துன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஞாபகத்தில் வச்சுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். இதுல ஆன்சர் வந்து நான் தப்பா கொடுத்துருக்கேன். ஆன்சர் வந்து ஏடி இகே வரும். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனஸ்டி? இதெல்லாமே வந்து ஏன்ஷியன் இந்தியா பேஸ்ட் கொஸ்டின் தான். சந்திரகுப்தா ஒன்று தான் வந்து குப்தா டைனஸ்டி ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து எந்த ஸ்டேட்ல வந்து கஜுரா டெம்பிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேஷ். இதுவுமே வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து டெம்பிள் ரிலேட்டடா கான்செப்ட் லேர்ன் பண்ணி தான் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். அது 1992 சத்ய சித்ரே ரொம்ப ஃபேமஸான இந்தியன் டைரக்டர். அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த அவார்டு பேர் வந்து கேட்குறாங்க பத்மபூஷன். எல்லாம் அவார்ட் பேஸ்ட் பட் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஈஸ்டர்ன் ரயில்வேவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. எப்போதும் ரயில்வே எக்ஸாம்ல வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் ரயில்வே சம்பந்தப்பட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்ட கேள்வி இது. ஈஸ்டர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொல்கத்தால இருக்கும். அது ஆர்டிகல் 50 வந்து எதை பத்தி பேசுன்னு கேட்டுக்கோங்க. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் வந்து எக்ஸிக்யூட்டிவ். கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரிக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு ஒரு தனி கோடு போட்டு கொடுக்கறதா என்னன்னா ஆர்டிகல் 50. பார்த்த கொஸ்டின் அப்படியே வந்து தமிழ்லயும் பார்த்தலாம். எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ரவிசங்கர் வந்து எதற்கு பிரபலமான ஒரு கேள்வி. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து எப்போது தொடங்கப்பட்ட ஆண்டு? அடுத்து வகுப்பு வாரி ஒதுக்கீடு எதற்காக வந்து உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு கொஸ்டின். அடுத்து முத்ரா ராட்சசம் சொல்லிட்டு வந்து ஒரு பிரபலமான நாடகம் இருக்கும். அதை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்கள் இந்த இடத்துல தப்பா போட்டிருக்கேன். ஏ டி இ அண்ட் கே வரும். அடுத்து குப்த வம்சத்தை வந்து நிறுவியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சந்திரகுப்தா ஒண்ணும். காஜுராவோ கோவில்களுக்கு எந்த மாநிலம் பிரபலம் கேட்டிருக்காங்க. அந்த மாநிலத்தை வந்து கேட்டிருக்காங்க. காஜுராவோ டெம்பிள் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கும். சத்யசித் ரே வந்து 1992 ஒரு விருது வாங்கியிருப்பாரு. அந்த விருதுக்கான பேரு பத்மபூஷன். அடுத்து இந்திய அரசியலமைப்புல 50வது பிரிவு கிடையாது. 50வது சரத்து எதை பத்தி பேசும்? நிர்வாகத்துறையில இருந்து நீதித்துறை வந்து பிரிப்பதை உறுதி செய்வதான் வந்து ஆர்டிகல் 15. நம்ம இதுல கேட்ட கொஸ்டின்ஸ் சொல்லலாம். அதிகமான கேள்வி வந்து ஃபண்டமெண்டல் டாபிக்ல இருந்து கேட்கிறேன். ஃபண்டமெண்டல் டாபிக்காகவே வந்து ஒவ்வொரு டாபிக்கும் தனித்தனியா கவர் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து பயாலஜி ஆல்ரெடி நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் 20 வீடியோ வந்து போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டா வந்து பயாலஜி வந்து கவர் ஆயிரும். அடுத்து போயிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஷிஃப்டோட வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதுல முதல் கொஸ்டின் பார்த்தா ஓல்டஸ்ட் லிட்டரேச்சர் ஒர்க் தமிழ்ல அவைலபிளா இருக்கிறது கேட்டுருக்குங்க. தொல்காப்பியம். இதெல்லாம் வந்து சங்கம் ஏஜ் வந்து லேர்ன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஏன்ஷியன் இந்தியாவில் வந்து ஸ்கூல் புக்ல ஒரு தனி டாபிக்கே வந்து கொடுத்துருப்பாங்க. சங்கம் ஏஜ்ல என்னென்னலாம் இம்பார்ட்டன் சொல்லிட்டு அதை நம்ம லேர்ன் பண்ணாவே போதும். அடுத்த செகண்ட் 5 இயர் பிளானோட வந்து அப்ஜெக்டிவ் வந்து கேட்குறாங்க. செகண்ட் 5 இயர் பிளான் எதை பத்தி பேசுனா இண்டஸ்ட்ரியல் செக்டர். இயர் பார்த்தோன்னா 1956 to 61 வரும். 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல எந்த வருஷம் பாஸ் பண்ணன்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதாவது 4-2 இருக்குல்ல, 4-2 கூட்டினா 6, 4+2 6. இந்த 6 இங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கலாம். 1976. அடுத்து பிரான்ஸ் ஸ்டாச்சு வந்து எங்க ஃபவுண்ட் பண்ண? இது வந்து ஏன்ஷியன் இந்தியா பேஸ்ட் கொஸ்டின். மோகன்ஜாரோல வந்து 2 இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பிரான்ஸ் ஸ்டாச்சு, இன்னொன்னு கேட்டீங்கன்னா கிரேட் பாத்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 வச்சு தான் வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து உடா சக்தி மிலிட்டரி எக்ஸஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ்ல எப்போதும் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இந்த எக்ஸஸ் வச்சு கேட்பாங்க. அதுவும் பர்டிகுலரா வந்து இது கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டினா தான் இருக்கும். கேள்வியில கேட்ட உடா சக்தி இந்தியா மலேசியாவுக்கு நடக்கிற வந்து மிலிட்டரி எக்ஸசைஸ். அடுத்து எந்த ரிவர் சாரோ ஆஃப் பீகர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கோசி ரிவர். இதெல்லாமே ஜியோகிராஃபில வந்து பிசிக்கல் ஜியோகிராஃபில ரிவர் சிஸ்டம் வந்து லேர்ன் பண்ணும்போது அது பர்டிகுலரா வந்து ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்? அந்த கோசியை வந்து ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்க ஓசியா ஒரு வீட்டுல வந்து வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு என்ன அப்படின்னா சோகம் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு ஷார்ட்கட்டை வந்து கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். அடுத்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அதாவது யூஎஸ் எலெக்ஷன் 2024 டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட யார் வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருப்பானா கமலா ஹாரிஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து ரிபப்ளிகன் பார்ட்டியில தான் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணியிருப்பானா கண்டெஸ்ட் பண்ணி வந்து வின் பண்ணியிருப்பாரு. ஆர்டிகல் 36 எதை பத்தி பேசுன்னு கேட்குறாங்க.
ஸ்டேட்டோட டெஃபினேஷன் கொடுக்கும். அதாவது டிபிஎஸ்பியோட ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து 36 டெஃபினேஷன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு வரும். அது 1857ஓட மீரத்தில் வந்து ரிபலியன் நடந்ததுக்கு அப்புறம் அங்குள்ள சோல்ஜர் எல்லாமே எதை நோக்கி வருவானா டெல்லி நோக்கி வரும். டெல்லி சலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னா ஒரு ஸ்லோகன் கூட இருக்கும். மைத்ரி எக்ஸசைஸ் வந்து யார் யாருக்கு நடக்குன்னு கேட்டிருக்காங்க, இந்தியா அண்ட் தாய்லாந்து. இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே டிஃபென்ஸ் பேஸ்ட் வந்துன்னா ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின். அது எவ்வளவு டைம் ஸ்பெயின் வந்துன்னா யூரோ கப் வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிருப்பான்னு கேட்கறாங்க. இதெல்லாம் ரொம்பவே டஃப்பான கொஸ்டின். ஏன்னா இதெல்லாம் ஃபுட்பால், அதுவும் பர்டிகுலரா வந்து நம்மளுக்கு சம்பந்தப்படாத வந்து என்னன்னா ஒரு கப்பை பத்தி கேட்கறனால வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க, இல்லையா வந்து ஸ்கிப் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியும். எதை கேட்பாங்க, எதை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால நம்மளால எதை ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஃபண்டமெண்டல் டாபிக்ல ஃபோக்கஸ் பண்ணா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்படி வந்து தமிழ்ல பார்த்தலாம். இந்த முதல் கொஸ்டின் கேட்டது வந்து தமிழ்ல கிடைக்க வந்து மிக பழமையான இலக்கிய படைப்பு அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியம். 2வது 5ஆண்டு திட்டத்தோட நோக்கம் வந்து தொழில்துறை தான் முக்கியமா கொடுத்திருப்பாங்க. 42 அரசியலமைப்பு வந்து திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தா 1976. அடுத்து வெங்கல நடன சிலை வந்து எங்க கண்டுபிடி பார்த்தா மோகன்ஜாரும். அடுத்து உடா சக்தி வந்து இந்தியா அண்ட் மலேசியா. அது பீகாரோட துயரம் என்று அழைக்கப்படும் நதி அப்படின்னு பார்த்தா கோசி நதி. பீகாரோட துயரம் என்று அழைக்கப்படும் நதி அப்படின்னு பார்த்தா கோசியாறு. அடுத்து 2024 அமெரிக்க தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்புல போட்டியிட்டவர் அப்படின்னு பார்த்தா கமலா ஹாரிஸ். அடுத்து இந்திய அரசியலமைப்புல வந்து 36வது பிரிவு கிடையாது. 36வது சரத்து எதை பத்தி பேசுனா ஸ்டேட்டோட டெஃபினேஷன் கொடுக்கும். அடுத்து மீரட்டோட கிளர்ச்சிக்கு பிறகு வந்து கிளர்ச்சி செய்த வீரர்கள் எங்கே செய்வாங்கன்னா டெல்லி. இதெல்லாமே வந்து 1857 ரிவல்ட்டோட சம்பந்தப்பட்டது. அடுத்து மைத்திரி பயிற்சி வந்து யார் யாருக்கும் கேட்டிருக்காங்க, இந்தியாவுக்கும் பிளஸ் வந்து தாய்லாந்துக்கும். அடுத்து ஸ்பெயின் வந்து எத்தனை முறை யூரோ கப்பை வந்து சாம்பியன்ஷிப் வென்றிருக்காங்கன்னா 4 முறை வந்து வென்றிருக்காங்க. இது வந்து செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின். தேர்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் பார்த்தோம். ஹூ இஸ் த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜம்மு காஷ்மீர். இது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின். பர்டிகுலரா வந்து நடப்பு நிலையில் நடக்கிற பாலிடிக்ஸ் வந்து கேட்பாங்க. சுரேந்திரகுமார் வந்து சௌத்ரி. இந்த கண்ட்ரி லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அட் பிரசன்ட் 2024 படி யார் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெண்டுலுமே வந்துன்னா அதிகமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிறைய பேரோட வந்துன்னா பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. அதனால வந்துட்டா யூஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட். அடுத்து பராச்சலா பாஸ் வந்து இதை கனெக்ட் பண்ணும். லே டிஸ்ட்ரிக்டை எந்த டிஸ்ட்ரிக்ட் கனெக்ட் பண்ணும், மணாலி டிஸ்ட்ரிக்டோட கனெக்ட் பண்ணும். அடுத்து பாரத் மாலா ப்ராஜெக்ட் இருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் பேஸோட லென்த் வந்து கேட்டிருக்காங்க 34,800 கிலோமீட்டர். இந்த பாரத் மாலா ப்ராஜெக்ட் எல்லாமே ரிலேட்டட் வந்து ரோடு டிரான்ஸ்போர்ட் இது ரிலேட்டடா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்றதா வந்துன்னா முக்கியமான வந்து ப்ரையாரிட்டியா இருக்கும். எந்த ஆக்ட்ல வந்து கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய் சொல்லிட்டு ஒரு டைட்டில் வரும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1815. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் வந்து லார்டு வந்து கேனிங். ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அது ஆந்திர பிரதேசோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாண் வந்து அவரோட பார்ட்டி பேர் வந்து கேட்டிருக்கேன், ஜனசேனா பார்ட்டி. இதான் வந்து கரண்ட் அஃபேர்ல நிறைய வாட்டி வந்து அப்பீர் ஆயிட்டு இருந்தது. அது லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி ரிவர் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நான்லாம் ஆவத்துல வச்சோம் ட்ரிபியூட்டரி ரிவர் தான் கேட்டிருக்காங்க. யமுனா வந்து கங்காவோட வந்துன்னா ட்ரிபியூட்டரி இருக்குல்லே லாங்கஸ்ட் வந்து ஒரு ட்ரிபியூட்டரி எதா இருக்குன்னா யமுனா இருக்கும். அடுத்து பிசிஜியோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. பாசிலஸ் கால்மைட் கியூரின். இது ஒன்றும் கிடையாது. பாசிலஸ் மீன்ஸ் வந்து அந்த டிபி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டிபியை உருவாக்குற நோய் தான் வந்து பாசிலஸ். இந்த கால்மைட் கியூரின் இங்க 2 பேரும் அதுக்கு சம்பந்தப்பட்ட டிபி சம்பந்தப்பட்ட வந்து மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால அதுக்கு வந்து பிசிஜி அப்படின்னு வந்து பேர் வச்சிருப்பாங்க. கங்குவார் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டோட சம்பந்தப்பட்டனா ராஜஸ்தான். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேயோட வந்து ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அது ஆர்டிகல் 338 எதை பத்தி பேசுன்னு கேட்குறாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் வந்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ரிலேட்டடா எது பேசும் அப்படின்னா ஆர்டிகல் 338. அது சுத்த பித்தகா வந்து எந்த ரிலிஜனோட சம்பந்தப்பட்டது. சுத்த பித்தகா, வினய பிட்டகா, அமிதவ பிட்டகான்னு சொல்லிட்டு 3 இது இருக்கும். இது எல்லாமே சம்பந்தப்பட்டது வந்து புத்திசம். அடுத்து காப்பர் ராடை வந்து ஹீட் பண்ணும் போது அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. காப்பர் ராட் அப்படின்னு வந்தாவே இது வந்து ஒரு கண்டக்டர். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து மெட்டலால் ஆனது. ஒரு மெட்டல் இருக்கு கண்டக்டரா இருக்குன்னா அதை ஹீட் பண்ணா என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பேசிக் கான்செப்ட் எதுல வரும்னா எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு வந்துன்னா பிசிக்ஸ்ல வந்து ஒரு டாபிக் இருக்கும். அது லிட்டரா வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து மைத்ரி எக்ஸசைஸ் வந்து இந்தியன் தாய்லாந்து இடையே வந்து நடக்கிறது. அடுத்து எந்த ரிவர் வந்து அரபியன் சீல டெல்டாவை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இண்டஸ் ரிவர். ஏன்னா இண்டஸ் ரிவர் வந்துன்னா அந்த கடல்ல ஜாயின் ஆகுது எல்லாமே வந்து அரபியன் சி. ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். சர்தார் சரோவர் டேம் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்னா குஜராத்ல இருக்கும். குஜராத்ல தான் வந்துன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வந்து ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க. இங்கேயும் சர்தார் வருது, அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்துன்னா தமிழ்ல பார்த்தலாம். ஜம்மு காஷ்மீரோட வந்து துணை முதல்வர் அப்படின்னு பார்த்தா சுசிந்தர் குமார் வந்து சௌத்ரி. அடுத்து உலகில் மிகப்பெரிய வந்துன்னா வர்த்தக கூட்டாளியே இருக்கும் நாடு அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா. அடுத்து பராச்சலா பாஸ் வந்து லே மாவட்டத்தை இதோட கனெக்ட் பண்ணோம்னா மணாலி மாவட்டத்தோட கனெக்ட் பண்ணும். பாரத் மாலா திட்டத்தின் முதல் கட்டத்தோட வந்து நீளம் வந்து 34,800 கிலோமீட்டர். கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய் வந்து எப்ப கிடைச்சிருக்கும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1858. ஆந்திர பிரதேசத்துல துணை முதல்வரான வந்து பவன் கல்யாணோட கட்சி பேர் வந்து ஜனசேனா கட்சி. அடுத்து இந்தியாவோட வந்து மிக நீளமான துணை நதி தான் வந்து கேட்டிருக்காங்க யமுனா.
அது பிசிஜியோட வந்து விரிவாக்கம், பாசிலஸ், கால்மெட், கியூரின். அது கெங்குலர் திருவிழா வந்து எந்த மாநிலத்தில் நடைபெறும் அப்படின்னா ராஜஸ்தான். இந்திய அரசமைப்புல 338 எதை பத்தி பேசும்? பட்டியல் சமூகங்கள் மற்றும் பழங்குடியிருக்கான தேசிய ஆணையம் வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து சுத்த பிட்டக்கா வந்து எந்த மதத்துடன் தொடர்புனா பௌத்தம். வெப்பப்படுத்தும் போது செம்பு கம்பியின் எதிர்ப்பு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மைத்ரி பயிற்சி இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கு இடையே நடக்கும் அப்படின்னு பார்த்தா தாய்லாந்து. அந்த சர்தார் சரோவர் அணை வந்து எந்த மாநிலத்துல இருக்குன்னா குஜராத். இந்த கொஸ்டின் பார்க்கறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா எந்த டாபிக்ல கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து அந்த அதிகமான டாபிக் வந்து கேட்கறத நம்ம ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுல சில ஃபண்டமெண்டல் டாபிக் லைக் வந்து ஸ்ட்ராட்டஜி கேக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலாம். நான் ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணேன். இதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப நான் சொன்னது போக வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.